வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்எல்இஏ சம்பந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1 கவுன்சிலிங் முடிஞ்சு எல்லாருக்கும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்லேருந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வரைக்கும் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாளையிலேருந்து உங்களுக்கு ரவுண்டு 2 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ ரவுண்டு 1ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜ்லயும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரியாது. ரவுண்டு 1 கவுன்சிலிங் முடிஞ்சா மட்டும்தான் ஒவ்வொரு காலேஜ்லயும் இன்னும் எவ்வளோ சீட் வந்து வேக்கன்சி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ரவுண்டு 2ல கலந்துக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு காலேஜ்லயும் எவ்வளோ சீட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா கம்யூனிட்டி வைஸா எவ்வளவு சீட் வந்து இன்னும் மீதி இருக்கு, நம்ம எந்த காலேஜ் வந்து நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலாம், எந்த காலேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க பார்க்கறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சீட் வேகன்சி பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காலேஜ்லயும் எவ்வளோ சீட்ஸ் வந்து நமக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய இதில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர்ல tnlea.com அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஎன்எல்ஏனுடைய வெப்சைட் வந்து உங்களுக்கு லோட் ஆயிருக்கும். லோட் ஆன வாட்டி பாருங்க, குயிக் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுல வேகன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்ட் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா வேகன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன கேக்குதுன்னா காலேஜோட கோடு. நீங்க எந்த காலேஜ், நீங்க ஏதாவது ஒரு காலேஜ் அடுத்து நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த காலேஜினுடைய கோடை டைப் பண்ணீங்கன்னா அந்த காலேஜ்ல இன்னும் எவ்வளவு சீட் வந்து இருக்கு, ஒவ்வொரு எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸா உங்களுக்கு இன்னும் எவ்வளவு சீட் வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து அந்த காலேஜ்ல தான் சேரணும்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த காலேஜ்ல நமக்கு சீட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சப்போஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ணா சிஇஜி கேம்பஸ்ல வேணா ஒன்று ஒவ்வொரு அந்த காலேஜோட கோட் நம்பர் கொடுங்க. சிஇஜி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்கிற சிஇஜி கேம்பஸ் அதனுடைய கோடு வந்து காலேஜ் கோடு 1 அப்படின்னு கொடுத்து சர்ச்னு கொடுத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல இருக்கிற பிரான்ச்சு, சரிங்களா, அந்த ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸா இன்னும் மீதி எவ்வளவு சீட் இருக்கு அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ இதுல பாருங்க, எல்லாமே மேக்சிமம் வந்து எல்லாம் எடுத்துட்டாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டாப் 10 காலேஜஸ்ல டாப்ல இருக்கக்கூடிய காலேஜ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது மட்டும் தான், அதுவும் செல்ஃப் சப்போர்ட்ல ஒரே ஒரு சீட் இருக்கு. அது எந்த கோட்டா? பிசி முஸ்லீம் கோட்டால இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் இருக்குங்க. அதுல வந்து யாரு எஸ்சிஏ கோட்டால ஒரே ஒரு சீட் இருக்கு. சரிங்களா? ஸோ அவங்க வந்து எடுக்கலாம். 84 இருந்த கட் ஆஃப்ல இருந்து நாளைக்கு வந்து கவுன்சிலிங் இருக்கு. அவங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணலாம். சப்போஸ் மெக்கானிக்கல் தமிழ் மீடியம் படிக்கிறவங்க ரொம்ப ஹையஸ்ட் பொசிஷன் 85 பாயிண்ட் சம்திங்ல இருக்கிறவங்க இது வேணா காலேஜஸ் சூஸ் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ். அடுத்து பாருங்க 4ஆம் நம்பர் கொடுங்க. 4ஆம் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஐடி கேம்பஸ் வரும். சரிங்களா? அண்ணா யூனிவர்சிட்டிலேயே எம்ஐடி கேம்பஸ். அங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸ்லையும் எந்த கோர்ஸ்லையும் இடமே இல்லைங்க. உங்களுக்கு ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதுல மட்டும்தான் சீட் பிசிலையும் எஸ்சிலையும் ஒரு சீட் வந்து இருக்கு. ரைட்டுங்களா? அடுத்து 2ஆம் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா 2ஆம் நம்பர் ஏசிடி கேம்பஸ். அண்ணா யூனிவர்சிட்டியில கேம்பஸ்ல இருக்கிற ஏசிடி கேம்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பெஷல் பிரான்ச்சஸ் தான் இங்க அதிகமா இருக்கு. சரிங்களா? ஸ்பெஷல் பிரான்ச்சஸ். ஸோ அந்த ஸ்பெஷல் பிரான்ச்சஸ்ல படிச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த காலேஜில் சீட் வந்து இன்னும் இருக்கு. வேக்கன்சி வந்து பாருங்க, அப்பேரல் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு சீட் இல்லை. சரிங்களா? செராமிக் டெக்னாலஜியில் 15 சீட் இன்னும் இருக்குது. ஃபுட் டெக்னாலஜியில் சீட் இருக்கு. சரிங்களா? இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியில் இருக்கு. லெதர் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கோர்சஸ் இருக்கிறவங்களுக்கு இன்னும் இந்த ஏசிடி கேம்பஸ்ல சீட் இருக்கு. டெக்ஸ்டைல் டெக்னாலஜிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அந்த இதில் இருக்கிறது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு நிறையவே இருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணுறாருன்னா அந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான். இதில் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய சீட் வந்து இருக்கு. ஏன்னா இது வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படி முன்ன பழசு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருந்த காலேஜ். அது வந்து இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம
கவர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால இப்போ அந்த அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு அது ரீச் ஆகலைங்கிறதுனால உங்க சீட் வந்து நிறைய பேர் எடுக்காம இருக்காங்க. பட் பாருங்க, நிறைய சீட் வந்து அதுல வேக்கன்ட் வந்து நிறைய இருக்கு. ஸோ நீங்க வந்து படிக்கிறதா இருந்தாலும் நீங்க அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படிங்கிறதுல நீங்க இந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க, பிஎஸ்ஜி காலேஜோட கோடு பார்த்தீங்கன்னா 2006. ஸோ பிஹெச்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, எதுவுமே சீட் இல்லை. பட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சீட் வந்து இருக்கு. பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சிஏல 3 சீட் இருக்கு. அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்ல இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜிலே 11 சீட் இருக்கு. படிக்கிறவங்க அதை வந்து சூஸ் பண்ணலாம் பிஹெச்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஐடி கேம்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 சிஐடி கேம்பஸ். ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டே இல்லைங்க. ஒன்லி கெமிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் ஒரு 2 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்ல ஒரு சீட் இருக்குது. வேணா கூட ஜாயின் பண்றவங்க பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் செல்ஃப் சப்போர்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு சீட் வந்து எஸ்சியில் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்ல எஸ்சிஏல ஒரு சீட் இருக்கு. ரைட்டுங்களா? இதுல கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில. சரிங்க சார். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 5901 அழகப்ப செட்டியார். அதுல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அழகப்ப செட்டியார்லயும் பாருங்க, சீட்டே இல்லை, எல்லாம் எடுத்துட்டாங்க. மெக்கானிக்கல் மட்டும் எஸ்சிஏல ஒரு சீட் வந்து இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அதனால பார்த்துக்கோங்க. நீங்க வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க வந்து காலேஜை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த வேகன்சி இதுக்குள்ள போய் நீங்க வந்து இந்த காலேஜ்ல ஒரு டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் சீட் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. பார்த்தீங்கன்னா தான் நீங்க பாட்டுக்கு பார்க்காம நீங்க உங்களுக்கு என்னென்ன காலேஜ்ல இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சு அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து சாய்ஸ் லிஸ்ட், சாய்ஸ் ஃபில்லிங்க்கு தேவையான அப்படியே லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சீட்டே இருக்கா இல்லையானே தெரியாம நீங்க பாட்டுக்கு எழுதி வச்சிட்டீங்கன்னா, நீங்க எழுதி வச்சு அப்புறம் கடைசியில் அந்த காலேஜ்ல சீட் இல்லைன்னா அப்புறம் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு பிரச்சனை ஏற்படும். அதனால ஃபர்ஸ்ட் வேகன்சியை பாருங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த காலேஜ்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல சீட் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு சீட் இருக்காங்கிறத மெயினா பாருங்க. பார்த்துட்டு அது ஏன்னா மற்ற கம்யூனிட்டில இருக்கும், பட் உங்க கம்யூனிட்டிக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த காலேஜ் நோட் பண்ணி வச்சு சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ல அந்த காலேஜ் வந்து வரும். உங்களுக்கு உங்க கோட்டாக்கு உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க கொடுக்கும்போது அங்க வரும். சப்போஸ் சார் நான் இங்க வந்து காட்டுச்சுங்க சார், நான் அங்க என்னோட லாகின் போகும்போது எனக்கு வந்து அந்த காலேஜ் அந்த டிபார்ட்மெண்ட்டே வரமாட்டேங்குது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்க கம்யூனிட்டிக்கு அந்த காலேஜ்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல சீட் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, ஓகே, பாத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கவர்மெண்ட் காலேஜஸ் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே யூனிவர்சிட்டி காலேஜ், அதுக்கப்புறம் எய்டட் காலேஜஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜிசிடி கோயம்புத்தூர், ஜிசிடி திருநெல்வேலி, ஜிசி சேலம், கிருஷ்ணகிரி. ஸோ இந்த மாதிரி காலேஜஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபில் ஆயிடுச்சு. சீட்ஸ் வந்து ஏதோ 1-2 சீட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னா 2615 இது பார்த்தீங்கன்னா சேலம் கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ். இதுல பாருங்க சீட் எவ்வளவு இருக்குன்னு மட்டும் நீங்களே பாருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐஎம்எல்ல ஒரே ஒரு சீட் எஸ்சிஏல இருக்கு. அப்புறம் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் இது வந்து ஒரு ஸ்பெஷல் பிரான்ச், அதனால அதுல மட்டும் ஒரு 3 சீட் வந்து இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி ஈரோடு அந்த ஐஆர்டிடின்னு சொல்லுவாங்க, அந்த காலேஜும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீட் வந்து இருக்கு. மேக்சிமம் ஒரு 2-3 ஆட்டோமொபைல் மட்டும் இருக்கு, சிவில் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரே ஒரு சீட்டு, மீதி எதுலயுமே சீட்டு கிடையாதுங்க. சார் இந்த தடவை பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் இருந்து ஃபில் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் அத்தனையுமே ஃபில்லு, சீட்டே கிடையாது. அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஏஎன்டிஎஸ், ஏஎம்எல், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி இருக்கிற கோர்சஸ் எத்தனையுமே ஃபில்லு. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இசியும் ஃபுல்லு, இசிலையும் சீட்டே கிடையாது. அதுக்கு அடுத்து ட்ரிபிள் இ ஃபில்லு. இப்போ பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல்லாம் சீட் இருக்கு, ஆட்டோமொபைல்லாம் சீட் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் சிவில்ல சீட் நிறையாவே இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கிறவங்க ஜாயின் பண்ணலாம். கவர்மெண்ட் காலேஜஸ்ல சிவில்லாம் சீட் எல்லாம் இருக்குது. ரைட்டுங்களா? கவர்மெண்ட் காலேஜஸ். அதே மாதிரி ஜிசிடி 2005 2005 கோட் நம்பர். ஸோ இங்க பாருங்க ஜிசிடிலையும் சீட்டே கிடையாதுங்க. பாருங்க இண்டஸ்ட்ரியல், ஐடி எதுலுமே இல்லை. பாருங்க ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் மட்டும் ஒரு சீட் இருக்கு. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ அதுல மட்டும்தான் சீட் இருக்கு. சிவில்ல எஸ்சிஏல ஒரே ஒரு சீட் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ண முன்னாடி அதுல வேகன்சி இருக்காங்கிறது வேகன்சி எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுங்க, நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு தேவையான அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய காலேஜ் வந்து சூஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா?
ஓகே, நான் இப்போ சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஷேர் பண்ணீங்க அப்படின்னா தான் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் அட்டன் பண்ண போறவங்களுக்கு கொஞ்சம் வேகன்சி பொசிஷனை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.